பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக பிள்ளையாரை வணங்குகிறேன். ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச குரு சுக்கிர சனி பெயர்ச்ச ராகுவே கேதுவே நமோ நமக. நமது வாழ்க வளமுடன் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் அன்பு நண்பர் அஸ்ட்ரோ டிஎஸ் மோகன்ராவின் அன்பான வணக்கம், வாழ்த்துக்கள். இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, மார்ச் மாத பலன்கள் பார்க்க போகிறோம். வழக்கம் போல தான் 12 ராசிக்கும் தனித்தனி வீடியோ பாருங்கள். இந்த மாதத்தில் கிரகங்கள் எங்கே இருக்குன்னு பார்ப்போம். வழக்கம் போல தான் குரு பகவான் தனது மிதுன வீட்டில் பயணத்தை நடத்திக்கிட்டு இருக்காரு. அது புத பகவானுடைய வீடு. இன்னும் கிட்டத்தட்ட மே மாதம் லாஸ்ட் வரைக்கும் அங்கே தான் இருப்பார். சரி, கேது பகவான் எப்பவும் போல் சிம்ம வீட்டில் அவருடைய பயணத்தை நடத்திக்கிட்டு இருக்காரு. இவர் நவம்பர் மாதம் வரைக்கும் இங்கே தான் இருப்பார், பயணம் பண்ணிகிட்டு இருப்பார். அடுத்து செவ்வாய் பகவான் கும்ப வீட்டில் பயணம் பண்ணிகிட்டு இருக்காரு. புதன் அங்கே இருக்கார். ராகு பகவான் ஆல்ரெடி ஏற்கனவே அங்கே தான் இருக்கார். ராகு வந்து டிசம்பர் மாதத்துக்கு மேலே தான் மாறுவார். சுக்கிரன் தான் 4ஆம் தேதி கும்ப வீட்டிலேருந்து மீன வீட்டுக்கு போயிட்டார். கும்ப வீட்டில் சுக்கிரன் இருக்கும்போது நட்பு வீடு தான். 4ஆம் தேதி என்ன பண்ணுறாரு, அதாவது மார்ச் மாதம் 4ஆம் தேதி கும்ப வீட்டிலேருந்து மீன வீட்டுக்கு போயிட்டார். மீன வீடுங்கிறது அவருக்கு உச்ச வீடு, நட்பு வீடு உச்ச வீடுன்னு சொல்கிறது. சூரிய பகவான் அழகாக போயிட்டார் 15ஆம் தேதி. 15ஆம் தேதி மீன வீட்டுக்கு போகிறாரு. 14ஆம் தேதி வரைக்கும் கும்ப வீட்டில் தான் இருக்கார். 14 வரைக்கும் கும்ப வீடு, அது மாசி மாதம்னு சொல்கிறது. 15ஆம் தேதி, அதாவது ஆங்கிலத்துக்கு மார்ச்சுக்கு 15ஆம் தேதி மீன வீட்டுக்கு போகிறாரு. போயிட்டு அது பங்குனி மாதம்னு சொல்கிறது. இதான் இந்த மாதத்தினுடைய கிரக நிலைகள். இதில் பெரிய பியூட்டி என்னென்னா, சுக்கிரன் உச்சமாக இருக்குது. பொதுவாக சுக்கிரன் வந்து உச்சமாகிறது நல்லது. ஏன்னா பொருளாதார கிரகம் சொல்கிறது சுக்கிரன். குருவையும் ஒரு பொருளாதார கிரகம், சுப கிரகம் சொல்கிறது. சுக்கிரன் ஒரு சுப கிரகம். அப்போ இந்த மாதத்தில் நிறைய சுப காரியங்கள் நடக்கும். சுபமான காரியங்கள், விசேஷங்கள் நிறைய நடக்கும். சுக்கிரன் உச்சம்னா நிறைய திருமணங்கள் ஆகும். சுக்கிரன் உச்சம்னா அத்தை மாமா உறவு, அத்தை மகள் உறவு, மருமக உறவு நல்லா இருக்கும். சுக்கிரனா சகோதரிகளுக்கு நல்லது, குறிப்பாக பெண்களுக்கு நல்லது, பெண் அதிகாரிகளுக்கு நல்லது, இப்படி சொல்லிகிட்டே போகலாம். சரி, அது அந்த சுக்கிரன் உச்சமாகிறதுனால எந்த ராசிக்கு நல்லதுங்கிறத பார்ப்போம். குறிப்பாக பெண் தெய்வங்கள் வழிபாடு இந்த மாதம் சிறப்பாக இருக்கும். பெண் தெய்வங்கள் உள்ள ஆலயங்களில் நிறையா திருவிழாக்கள் நடக்கும். சரி, அதுக்கு அடுத்து நம்ம இந்த மாதத்தினுடைய கிரகங்கள் பார்த்துட்டோம். இந்த மாதத்தில் என்ன விசேஷம் அப்படின்னா, மாசி மகம் 2ஆம் தேதி வருது. ரொம்ப விசேஷம். மகம் நட்சத்திரம் மாதம் மாதம் வரும். அதில் குறிப்பாக மாசி மகம்ங்கிறது விசேஷம். குறிப்பாக கும்பகோணத்தில் மாசி மகம் திருவிழா மிகப்பெரிய சிறப்பாக நடக்கும். எல்லா ஆலயங்கள்லையும் சிறப்பாக நடக்கும். நாமும் கொண்டாடுவோம். சரி, நேயர்கள் இப்போ தான் நீங்கள் முத அந்த சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யாராவது எனக்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் விருப்பம் இருந்தால் கீழே இருக்க என் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். நான் வாட்ஸ்அப் நம்பர் தரேன், ஜாதகம் பார்க்கலாம். மறுபடியும் நான் வணங்கும் என் குலதெய்வம் முத்துமாரியம்மன், அண்ணாமலையார் உண்ணாமலை தாய், நான் நித்தம் வணங்கி வேண்டி நிற்கும் குமரமலையான், என் தாய் தந்தையரை வணங்கி இந்த மாத பலன்கள் அத்தனையும் உங்களுக்கு சிறப்பாக அமையணும், நீங்கள் நல்லா இருக்கணும் வேண்டிக்கிறேன். ஓம் நமச்சிவாய். நம்ம இப்போ மகர ராசியை பார்ப்போம். மகரம் அப்படின்னா சிகரம் தொடும் ராசி. நம்ம வச்சுருக்க பேர். வாழ்க்கையில் ஒரு நாள் சிகரத்தை தொடுவாங்க. ஏன்னா மகரம் கும்பமெல்லாம் சின்ன வயசில் அவங்க குடும்பமாக கஷ்டப்படும், அது இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் இறுதி வாழ்க்கை கிட்டத்தட்ட 40-45 வயசுக்கு மேலாம் படிப்படியாக நல்ல இடத்துக்கு வந்துடுவாங்க. ஏன்னா சனி பகவானே மாடிப்படி தான், படிப்படியாக தான் முன்னுக்கு வருவார். சரி, மகரத்துக்கு இந்த மார்ச் மாதம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்ப்போம். முதல்ல இந்த ராசிக்கு பாக்கியாதிபதி 9க்குடையவர் புதன். இந்த ராசிக்கு 6க்குடையவர் புதன். 2 பேரும் எங்கே இருக்காங்க? இந்த 2க்குமான கிரகம் எது? புதன். 2ஆம் இடத்துல தனஸ்தானத்தில் இருக்கு. இதுக்கு ஒரு டிக் போட்டுக்குங்க. 6க்குடையன் 2ல் இருந்தால் பேசி தொழில் பண்ணுறவங்களுக்கு லாபம் லாபம் லாபம். 9க்குடையன் 2ல் இருந்தால் அப்பா தொழிலை செய்கிறவங்களுக்கு, அப்பா மாதிரி வேலை செய்கிறவங்களுக்கு லாபம். அப்போ இதனால லாபம் பணம் வரும்னு அர்த்தம். அடுத்து அங்கே யார் இருக்கா? செவ்வாய் 11 லாபாதிபதி. அப்போ அங்கே செவ்வாயும் அங்கே இருக்குது. அது எல்லாம் எங்கே இருக்குது? பேசுகிற இடத்துல இருக்குது. அப்போ பேசி தொழில் பண்ணுறவங்களுக்கு லாபம். 11 வீட்டுக்கு அதிபதி செவ்வாயும் 2ல் இருக்குது. 4ஆம் வீட்டு அதிபதி செவ்வாயும் 2ல் இருக்குது. அப்போ சுகம் சொல்லக்கூடிய செவ்வாய் 2ல் இருந்தால் அம்மா நாள வரவு, அம்மா நாள யோகம்.
மனசுனா 4, அது 2ல் இருக்குது. ட்ரெஸ்ஸுனா 4, 2ல் இருக்குது. எல்லாம் யோகம், அதிர்ஷ்டம், தப்பு இல்லை. அடுத்து இங்கே யார் இருக்கா? புதனை பற்றி சொல்லிட்டேன். ராகு இருக்காரு 2ல். ராகுனா பிரம்மாண்ட கிரகம், மிகைப்படுத்தி பேசுவது, டெவலப் பண்ணுறது எல்லாம் ராகு. அப்போ பேசி தொழில் பண்ணுறவங்களுக்கு வருமானம் உண்டு, அபரிமிதமான லாபம் உண்டு, ஆசை அபிலாசைகள் நிறைவேறும் வருமானத்தில், குடும்பத்தில். அந்த இடத்த குருவும் பார்க்குறாரு, புதிய வரவு உண்டு. சகோதரனுக்கு திருமணமாகும். புதன் இருக்கிறதுனால தகப்பனார் வழி உறவுன திருமணம் நடக்கும். புதன்னா மாமன், தாய் மாமன் வழி உறவுல திருமணம் நடக்கும். அவங்களுக்கு யோகம் உண்டு. சரி, 3ஆம் இடத்துல யார் இருக்கா? சூரியன் இருக்காரு. சூரியன் யார்? இவருக்கு அஷ்டமாதிபதி. அவருக்கு 8ல் போய் மறைஞ்சி உங்களுக்கு 3ல் இருக்காரு. நல்லது தானே? கெட்டவன் கெட்டிடில் ராஜயோகம் தானே? அப்போ சூரியனால இந்த மாதம் உங்களுக்கு பாதிப்பு இல்லை. அதுக்கு பதிலாக லாபம் இருக்குது. 8ன்னா என்ன? நிறைய பேசிட்டோம். திடீர் யோகம், லாட்டரி டிக்கெட் யோகம், ஷேர் மார்க்கெட் யோகம், அப்பானால யோகம், அரசாங்கம், இதெல்லாம் நிறைய பேசிட்டோம். அப்போ திடீர் அதிர்ஷ்டம் உண்டு. 8ஆம் இடமும் பணம் வரும் வழி. சரி, அடுத்து அங்கே வேற யார் இருக்கா? சனி பகவான். சனின்னா யாரு? நீங்களே சனி பகவான் தான். வருமானம் சொல்லக்கூடிய கிரகமும் சனி பகவான் தான். 2க்குமான சனி பகவான் எங்கே பார்க்குறாரு? பாக்கியஸ்தானத்தை பார்க்குறாரு. அப்புறம் எங்கே பார்க்குறாரு? 5ஆம் இடத்தை பார்க்குறாரு. 12ஆம் இடத்தை 10ஆம் பார்வையாக பார்க்குறாரு. அப்போ சனினால் வெளி மாவட்ட வருமானம், வெளி மாநில வருமானம் உண்டு. சனின்னா சித்தப்பானால வருமானம் உண்டு. சனின்னா அந்நிய பாஷை, அதனால வருமானம் உண்டு. சனின்னா மொழி டிரான்ஸ்லேட் பண்ணுறதுனால வருமானம் உண்டு. சனின்னா காவல் தெய்வம், அந்த காவல் தெய்வத்தினுடைய அருள் உண்டு. சரி, எல்லாத்துக்கும் மேலே இப்போ தான் முக்கியமான பாயிண்ட்டுக்கு வரோம். இந்த மகரத்துக்கெல்லாம் 5ஆம் வீட்டு அதிபதி, 9ஆம் வீட்டு அதிபதி யாரு அப்படின்னா சுக்கிரன். அந்த சுக்கிரன் உச்சம். இந்த ஒரு சுக்கிரன் இந்த மாதம் உச்சமாக இருக்கிறதே போதும். இப்போ நான் சொன்னதெல்லாம் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு. சுக்கிரன் யார்? உங்கள் ராசிக்கு 5ஆம் வீட்டு அதிபதி, 9ஆம் வீட்டு அதிபதி, ராஜ யோகாதிபதி சுக்கிரன். அவர் உச்சம். அப்படின்னா என்ன சார் அர்த்தம்? மனைவினால யோகம், அத்தைனால யோகம், சகோதரினால யோகம், பொதுவாக பெண்களால் யோகம். சுக்கிரன்னா மன மகிழ்ச்சி, சுக்கிரன்னா தாம்பத்தியம், சுக்கிரன்னா நைட் லைஃபு, இதெல்லாம் நல்லா இருக்க போகுது. கணவன் மனைவி பர்சனல் நல்லாயிருக்கும், நைட் லைஃப் நல்லாயிருக்கும், பெண்களால் ஆதாயம், பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயம். சுக்கிரன்னா கலைனா சின்னத்திரை பெரிய திரை நடிகர்கள். சுக்கிரன்னா கலை, உணவு கலையும் ஒரு கலை தான். உணவு சம்பந்தமான தொழில் இருக்கவங்களுக்கு சூப்பர், பியூட்டி பார்லர் வச்சுருக்கவங்களுக்கு சூப்பர். ஆக சுக்கிரனால் கிடைக்க வேண்டிய அத்தனை சுகபோகங்களும் வருமானமும் கிடைக்கும். 10ஆம் வீட்டு கிரகம் 9 பார்க்குது. அப்போது தொழில் பாக்கியம் கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். நல்ல லாபம் தொழிலில் இருக்கும்னு அர்த்தம். சுக்கிரன்னா நான் சொன்னேன் நிறையா விஷயங்கள். அடுத்து குரு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12ஆம் இடத்தையும் பார்க்குறாரு, 2ஆம் இடத்தையும் பார்க்குறாரு, 10ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. வருமானம் உண்டு, தொழில் முன்னேற்றம் உண்டு. ஆக சனி பெயர்ச்சி கிடையாது, பயப்பட வேண்டாம். குரு உங்களுக்கு 6ல் இருந்தாலும் அடுத்து 7ஆம் இடத்துக்கு வரப்போகிறாரு. யோகங்கள் காத்திருக்கு. இந்த மாதம் சூரியன் மறைஞ்சது விபரீத ராஜயோகம், சுக்கிரன் உச்சமானது அதோட பெரிய ராஜயோகம். ராஜயோகங்கள் காத்திருக்கு. முயற்சி பண்ணுங்க. யோகம் இருக்கேன்னு வீட்டில் தூங்கிடக்கூடாது. நீங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு படியும் வெற்றி படிகளே. மகர ராசிக்காரங்களுக்கெல்லாம் 3ஆம் தேதி 4ஆம் தேதி இந்த மாதம் கடைசி 30ஆம் தேதி சந்திராஷ்டமம் இருக்குது. வண்டி வாகனங்களை கவனமாக போங்க. ஃபைனான்ஸில் இருக்கிறவங்க, எழுத்து பணம் காசு ஆடிட்டிங் பேங்கிங் இருக்கிறவங்க கவனம். உங்களுக்கு வழிபட வேண்டியது மகாலட்சுமி வழிபாடு, பெருமாள் வழிபாடை பண்ணுங்க. ஒரு சிலருக்கு பல்லுக்கோ கண்ணுக்கோ மருத்துவ செலவு உண்டு, அதில் கவனம். ஒரு சிலருக்கு அப்பாவுக்கோ அம்மாவுக்கோ சின்ன மருத்துவ செலவு உண்டு, அதில் கவனம். ஆனால் யோகங்கள் கொட்டி கிடக்குது. மார்ச் மாதத்தை கொண்டாடுங்க. ஓம் நமச்சிவாய.